பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு. புதிய விமான நிலையத்துக்கான மாற்று இடம் விரைவில் முடிவு செய்யப்படும் என உறுதி. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழ்நாட்டின் வளர்ச்சியை படுகுழியில் தள்ளிவிடும் என முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் எச்சரிக்கை. முதல்வர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மாநில வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னுக்கு தள்ளிவிடும் எனவும் காட்டம். அற்ப அரசியல் காரணங்களுக்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்த சோஃபா மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அவசியம் என்பதை உணர்ந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் உருவாக்கப்பட்டது என உதயநிதி எக்ஸ் தள பதிவு. சென்னைக்கு புதிய விமான நிலையத்திற்கான இடத்தை தாமதம் இல்லாமல் விரைந்து அறிவிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அன்புமணி கோரிக்கை. புதிய விமான நிலையம் இல்லையெனில் வளர்ச்சி பாதிக்கும் என கருத்து. பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து என அறிவித்த முதலமைச்சர் புதிய ஏர்போர்ட் நிலத்தை தேர்வு செய்து அறிவித்திருக்க வேண்டும். வேத லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கருத்து. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தாவேக அரசு கைவிட்டது தவறு. எடுத்தோம் கவிழ்த்தோம் என தாவேக அரசு முடிவெடுத்துள்ளதாக முன்னாள் அமைச்சர் TRP ராஜா விளக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதற்கு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி பரந்தூர் மக்கள் கொண்டாட்டம். முதல்வருக்கு நன்றி தெரிவித்த விமான நிலைய திட்ட எதிர்ப்பு போராட்ட குழுவினர். திமுக ஆட்சி காலத்தில் என்னிடமே லஞ்சம் வாங்கினார்கள் என அமைச்சர் மரிய வில்சன் பரபரப்பு குற்றச்சாட்டு. தி நகரில் உள்ள அலுவலகத்தில் வைத்து லஞ்சம் வாங்கியதாக சட்டப்பேரவையில் புகார். டிஃபமேஷன் கேஸ் போட்டுக்கிட்டோம், இல்ல என்கொயரி போட்டு நானே வரேன், டைரக்டா வந்து அவரை ஃபேஸ் பண்ணலாம். எந்த இடத்துல, எந்த டி நகர்ல, எந்த இடத்துல, குளோபல் அப்படின்னு ஒரு இடத்துல எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோம் எல்லாம் நானே சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியும், கிளியரா அமௌண்ட் சொல்ல முடியும். இதுதான் சாட்சி. நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சார், நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், வேற வழியே கிடையாது. நிதியமைச்சர் மரிய வில்சன் லஞ்சம் கொடுத்தது தவறு. அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தல். செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரிய வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை 2வது வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. செந்தில் பாலாஜிக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்கி பிறப்பித்த உத்தரவு தொடரும் எனவும் அறிவிப்பு. 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி. 14,300 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் தாக்கல். புதுச்சேரியில் பாலின் தரத்திற்கு ஏற்ப லிட்டருக்கு 41 ரூபாய் கொள்முதல் விலை வழங்கப்படும். காவல்துறைக்கு 78 கோடி ரூபாய் செலவில் நவீன வாகனங்கள், கருவிகள் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசியின் அளவை மாற்றியமைத்து வழங்கப்படும். கோதுமை மாவு, துவரம் பருப்பு, கேழ்வரகு, சர்க்கரை, நெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களை தொகுப்பாக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வழங்குவதில் கர்நாடகாவுக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி. காவிரி மேலாண்மை ஆணையத்தை அணுக தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். தமிழ்நாட்டில் 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடை செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நீட்டிப்பு. இடைக்கால தடையை நீக்க கோரி தமிழக அரசின் கோரிக்கை நிராகரித்தது உச்சநீதிமன்றம்.
கூட்டணி இல்லை என்றால் 10 தொகுதிகளில் கூட திமுக வென்றிருக்க முடியாது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கடும் விமர்சனம். தைரியம் இருந்தால் அடுத்த தேர்தலில் தனித்து நின்று 50 இடங்களில் வென்று காட்டுங்கள் என திமுகவுக்கு சவால். திமுக கூட்டணி கட்சிகளால் தான் தாவேகா ஆட்சி அமைந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலடி. திமுக கூட்டணியில் ஜெயித்தவர்களை வெளியே அனுப்புங்கள் என ஆதவ் அர்ஜுனாவுக்கு சவால். பாரத் ஜோடோ யாத்திரை தான் திமுகவிற்கு இத்தனை எம்பிக்கள் கிடைக்க காரணம். காங்கிரஸ் எம்எல்ஏ தாரகை கத்பட் பேச்சு. எங்களுடைய பாரத் ஜோடோ யாத்திரை நடந்தனால தான் உங்களுக்கு இவ்வளவு எம்பிஸ் மேல கிடைச்சுங்கிறத மறந்து விடக் கூடாது. உண்மைதான். அன்னைக்கு எங்களுடைய கூட்டணியால தான் உங்களுக்கு எம்பிஸும் கிடைச்சு இவ்வளவு எம்எல்ஏஸும் கிடைச்சு என்பதை மறுப்பதற்கு இல்லை. கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் VS பாபு வெற்றியை எதிர்த்து திமுக தலைவர் ஸ்டாலின் வழக்கு. அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவிபேட்களை சரிபார்க்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தல். திருவாரூரில் வாய்க்காலில் பாலம் கட்ட 3 லட்சம் ரூபாய் லஞ்சம். நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் கைது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. இரு மாவட்டங்களிலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை. விளைநிலங்களில் பயிரிட்டுள்ள காய்கறிகளுக்கு இந்த மழை பயன்பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தலைநகர் டெல்லியில் வெளுத்து வாங்கும் கனமழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டெல்லியில் இடைவிடாமல் பெய்யும் கனமழையால் விமான நிலைய ரன்வேயில் தேங்கிய மழைநீர். 2 சர்வதேச விமானங்கள் உட்பட 14 விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி. கொழும்பில் நடைபெறும் டெஸ்ட் போட்டியில் ஜெய்ஸ்வால் இலங்கை வீரரிடையே ஏற்பட்ட வார்த்தை மோதல். இருவருக்கும் போட்டி ஊதியத்தில் 25% அபராதமாக விதித்தது ICC.